அப்பா, ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாவே குழந்தைய தேடி பார்த்துட்டோம். குழந்தை எங்கேயுமே இல்ல. எனக்கு என்னமோ அந்த தமிழ்ச்செல்வி தான் தூக்கிட்டு போயிருப்பாளோன்னு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது ராஜாங்கத்துக்கிட்ட வந்து சொல்ல, இங்க ராஜாங்க இருந்துகிட்டு, ஏய்யா சேது, என்னதான் தமிழ்ச்செல்வி மேல உனக்கு கோபம் இருந்தாலும் தமிழ்ச்செல்வி எதுக்காக குழந்தைய திருடிக்கிட்டு போகணும்? அப்படி இருந்தா வீட்டுக்கே வந்து குழந்தைய வாங்கிட்டு போலாமே. கண்டிப்பா தமிழ்ச்செல்விக்கும் குழந்தை திருடு போனதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதனால தமிழ்ச்செல்வி மேல தேவையில்லாம கோவப்பட்டு பழி போட வேண்டாம். என்ன கருப்பு, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சா? இல்ல மாமா, போலீஸ்ல இப்போ வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. என்ன கருப்பு, என்னதான் இருந்தாலும் இவ்வளவு விஷயம் நடந்திருக்குன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும்ல. ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் அங்க இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி இங்க வீட்டுக்கு வர சொல்லி, வீட்டுக்கு வந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட ராஜாங்கம், எங்க வீட்டு வாரிசு, எங்க பேரன் குழந்தைய காணோம், தடுப்பூசி போடுறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு என்னோட மனைவி தான் அழைச்சிக்கிட்டு போயிருந்தா, அதனால குழந்தைய திருடிக்கிட்டு போயிட்டாங்க, யாருன்னு சீக்கிரமா கண்டுபிடிச்சு எங்களோட வாரிசை சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட எங்க ராஜாங்கம் கம்ப்ளைண்ட் கொடுக்க, கவலைப்படாதீங்க சார், கூடிய சீக்கிரம் உங்க குழந்தைய நாங்க கண்டுபிடிச்சு கொடுக்குறோம், கான்ஸ்டபிள் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிளை அழைச்சிக்கிட்டு கிளம்பி போக, இன்னொரு பக்கம் இங்க சேதுவுக்கோ தன்னோட குழந்தைய நினைச்சு ரொம்ப வருத்தமாவே இருக்கு. அப்பா, குழந்தை என்னாச்சோ ஏதாச்சோன்னு கொஞ்சம் பயமாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த கருப்போ, என்ன மாப்பிள்ள, குழந்தை காலையில அம்புட்டு தூரம் அழுதுகிட்டு இருந்தது, என்ன ஏதுன்னு சொல்லி அந்த குழந்தைய வந்து தூக்க கூட இல்ல, இப்ப என்னமோ அந்த குழந்தை மேல உனக்கு இம்புட்டு பாசமும் அக்கறையும் எப்படி எங்க இருந்து வந்தது? இதெல்லாம் நாடகம் தானே அப்படின்னு சொல்லிட்டு எங்க கருப்பு சேது மேல இருந்த கோவத்துல கேட்க, என்ன மாமா, என்னையே நீ இவ்வளவு அசிங்கப்படுத்தி பேசுற? இங்க பாரு, என்னதான் இருந்தாலும் தமிழ்ச்செல்வி மேல இருந்த கோவத்தினால மட்டும்தான் அந்த குழந்தைய நான் தூக்கலையே தவிர, எனக்கும் அந்த குழந்தைக்கும் இருக்க அப்பா மகங்கிற உறவு 1000 கழுத்து பயிறு. அப்படி இருக்கும்போது என் குழந்தை காணாம போச்சுன்னா நான் கோவப்படதான் செய்வேன். அது என் உசுறு, என் ரத்தம், என் குழந்தைய எப்படி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது பேசிக்கிட்டு இருக்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஐஸ்வர்யாக்கோ ரொம்ப கோவம் வந்து பக்கத்துல நின்றுக்கிட்டு இருந்த ஈஸ்வரி கிட்ட, என்ன ஆண்டி, கடவுளா பார்த்து அந்த குழந்தைய எந்த கிழவியோ எந்த கிழவனும் தூக்கிட்டு போச்சு, இப்போ என்னமோ எதுக்காக மாமா தேவையில்லாம அந்த குழந்தைன்னு சொல்லி தலை மேலே தூக்கி வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு? எனக்கு என்னமோ பயமா இருக்கு. என்னை கல்யாணம் பண்ணது தான் பண்ணாரு, என்னை வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு அந்த குழந்தை கூட இருந்துருவாரோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அழுதுகிட்டு இருக்க, ஏய் ஐஸ்வர்யா, நீயே அழுதுகிட்டு இருந்தேன்னு சொல்லிதான் அந்த கடவுளை பார்த்து குழந்தைய காணாம போக வச்சிருக்காரு. நீ என்னமோ இதை நினைச்சு சந்தோஷப்படுறத விட்டுட்டு இனிமே அந்த குழந்தை கிடைக்காது, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஐஸ்வர்யாவை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் கருப்பு இருந்துகிட்டு, மாமா, நீ என்னைய அசிங்கப்படுத்திட்டல, என் குழந்தைய நான் கண்டுபிடிச்சாகணும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா சேது ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போறாரு. என்ன மாப்பிள்ள, ஏதோ நான் 4 வார்த்தை பேசிட்டேங்கிறதுக்காக என்னை விட்டுட்டு வந்துட்டேன். குழந்தைய தேடுறதுல எனக்கும் உரிமை இருக்கு, நானும் தேடுறேன். ஆமா, இப்போ எதுக்காக நீ ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்க? மாமா, இந்த ஹாஸ்பிட்டல்ல வச்சு தானே என்னோட குழந்தை காணாம போச்சு. இந்த ஹாஸ்பிட்டல்ல கண்டிப்பா சிசிடிவி கேமரா இருக்கும்ல, அந்த கேமராவில் என் குழந்தைய யாரு தூக்கிட்டு போனதுன்னு கண்டுபிடிச்சா சீக்கிரமா அவங்கள நாம கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட இருந்து குழந்தைய வாங்கலாமாமா. நேரத்தை கடத்திக்கிட்டே போய்கிட்டு இருக்க முடியாது. இப்பவே இங்க இருக்க மேனேஜர் கிட்ட பேசி சிசிடிவி ஃபுட்டேஜை நாம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவோ அங்க இருந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜர் கிட்ட பேச, மேனேஜருமே அங்க சிசிடிவி ஃபுட்டேஜை போட்டு காட்டுறாங்க. சார், இது நாள் வரைக்கும் எங்க ஹாஸ்பிட்டல்ல குழந்தைகள்லாம் காணாம போனதில்லை, இதுதான் முறை. நீங்க இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பாருங்க சார், கடைசியா குழந்தைய இந்த டாக்டர் ரூமுக்கு தான் சிஸ்டர் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்க, அதுல ஒரு வயசான கிழவி வந்து குழந்தைய தூக்கிட்டு போறது அப்படியே சேது பார்த்து அதிர்ச்சி ஆகுறாரு. மாப்பிள்ள, அங்க பாரு மாப்பிள்ள, ஏதோ ஒரு கிழவி தான் குழந்தைய தூக்கிட்டு கூடையில போட்டு எடுத்துக்கிட்டு போகுது. அடிப்பாவி, வயசான கிழவி, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இப்படி பச்சை குழந்தைய தூக்கி வெளியே தூக்கிட்டு போதே, என்ன மாப்பிள்ள பண்றது? இப்போ எப்படி இந்த கிழவி யாருன்னு நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்க கருப்பு பேசிக்கிட்டு இருக்க, சார் அப்படியே வெளியே இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜையும் எங்களுக்கு கொஞ்சம் காட்டுங்க. சேது சொன்ன கொஞ்ச நேரத்தில் ஹாஸ்பிட்டலோட வெளியே இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்ட, அதில் அந்த கிழவி ஒரு ஆட்டோவில் ஏறி ஆட்டோ பிடிச்சி அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போகிறதையும் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. மாமா, இந்த ஆட்டோவில் இருக்க நம்பரை கொஞ்சம் நோட் பண்ணு மாமா,
இந்த ஆட்டோல இருக்க நம்பரை வச்சு எப்படியாவது பக்கத்துல இருக்க ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போய் விசாரிச்சா அந்த கிழவியை எங்க இறக்கி விட்டாங்கன்ற உண்மை நமக்கு தெரியும். மாமா சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சேது சொல்ல எங்க கருப்புமே அந்த நம்பரை நோட் பண்ணிக்க கொஞ்ச நேரத்துல 2 பேரும் கிளம்பி பக்கத்துல இருக்க ஆட்டோ ஸ்டாண்டுக்குமே வராங்க. சார், இந்த ஆட்டோ ஸ்டாண்டுல நிறைய பேர் வராங்க போறாங்க. ஆனா நீங்க யாரை கேட்குறீங்கன்னு எங்களுக்கு சரியா புரியல சார். யார் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ ஸ்டாண்டில் ஒருத்தர் கேட்க இங்க சேதுவோ தன்னோட ஃபோன்ல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து அந்த கிழவியோட ஃபோட்டோ காட்ட, சார் இந்த கிழவியா என்னோட ஆட்டோல தான் சார் நேற்று சாயங்காலமா ஒரு கூடையை எடுத்துக்கிட்டு ஆட்டோல ஏறிச்சு. சார் எனக்கு என்னமோ அப்பவே சந்தேகமாக தான் இருந்தது. ஆனால் எப்பவும் நிறைய பேர் வந்து போகிறதுனால யாரையும் நம்ம கேள்வி கேட்கக்கூடாதுன்னு நானுமே அமைதியாக இருந்துட்டேன் சார். சார், இந்த கிழவிய பக்கத்தில் இருக்க காசிமேட்டு ஏரியாவில் தான் இறக்கி விட்டுட்டு வந்தேன் சார். அங்கே தான் நிறைய குழந்தைகள் கடத்தல்லாம் நடக்குதுன்னு நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நியூஸ் படித்தேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ டிரைவர் சொல்ல இதை கேட்டதும் இங்கே சேதுவுக்கும் கருப்புக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அண்ணே, அப்பனா என்னை இப்போவே அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்கண்ணே. அந்த குழந்தை வேற யாரும் இல்லை, என்னோட ரத்தம், என்னோட குழந்தை. நான் எப்படியாவது என் குழந்தைய கண்டுபிடிக்கணும்னே, கொஞ்சம் சீக்கிரமாக ஆட்டோவை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் கருப்பும் அந்த ஆட்டோவில் ஏறி நேராக அந்த கிழவியை இறக்கி விட்ட இடத்துக்குமே போகிறாங்க. சார், இந்த இடத்துல தான் சார் அந்த வயசான அம்மாவை நான் இறக்கி விட்டேன். நீங்க வேணும்னா இந்த தெருவில் போய் விசாரிச்சு பாருங்க. நான் கிளம்புறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோ டிரைவர் அங்க இருந்து போக இங்க கருப்பும் சேதுவும் அந்த வயசான அம்மாவோட போட்டோவை காட்டி சுத்தம் முத்தம் எல்லா இடத்துலயும் தேடி விசாரிக்க, தம்பி அதோ தெரியுது பார், அந்த வீட்டுல தான் அந்த வயசான கிழவி அப்பப்ப குழந்தைய தூக்கிக்கிட்டு வந்து யார்கிட்டயாவது வித்துடும். உன்னை பார்க்கறதுக்கும் பாவமா இருக்கு. நீ வேணா அந்த வீட்டில் போய் விசாரிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஒரு அம்மா சொல்ல இதை கேட்டதும் சேது வேக வேகமா அந்த வீட்டு கதவை திறக்க அந்த வயசான கிழவி தன்னோட குழந்தைய யார்கிட்டயோ வியாபாரத்துக்கு விற்கிறத பார்த்து சேதுவுக்கு அப்படியே அதிர்ச்சி ஆகுது. ஏய் கிழவி, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? அது என்னோட குழந்தை, ஒழுங்கு மரியாதையா கொடு அப்படின்னு சொல்லிட்டு சேது அங்க இருந்த கிழவியை பார்த்து மிரட்ட, கிழவியோ தன்னோட அடியாட்களுக்கு ஃபோன் பண்ண அடியாட்களுமே அந்த இடத்துக்கு வர சேது அங்க வந்த அடியாட்களை அடி வெளுத்து வாங்கி ஒரு வழியா குழந்தைய மீட்டுறாரு. அங்க இருந்த கருப்பு போலீஸுக்கு ஃபோன் பண்ண கொஞ்ச நேரத்துல போலீஸுமே வந்து, சார் விடுங்க சார், இந்த கிழவிய நாங்க பாத்துக்கிறோம். டேய் நடங்கடா, எவ்வளவு தைரியம் இருந்தா குழந்தைய கடத்தல்ல நீங்க ஈடுபட்டிருப்பீங்க. உங்க யாரையும் சும்மாவே விட மாட்டோம். யோ கான்ஸ்டபிள், இவங்க எல்லாரையும் ஜீப்ல ஏத்து அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ரவுடிங்களை கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர்னு எல்லாருமே அழைச்சுக்கிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. இன்னொரு பக்கம் தன்னோட கையில இருந்த அந்த குழந்தைய அப்படியே சேது வாங்கி தன்னோட முத்த மழையை பொறிஞ்சுக்கிட்டு இருக்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த கருப்போ, என்ன மாப்பிள்ள இவ்வளவு பாசத்தை அந்த குழந்தை மேல வச்சுக்கிட்டு இப்படி அந்த குழந்தைய தூக்காம அனாதையா விட்டு வச்சிருந்திருக்கே. நல்ல வேலை, இப்பயாவது உன் குழந்தை மேல உனக்குன்னு ஒரு பாசம் வந்திருக்குதே. சரி வா, நம்ம கிளம்பலாம், வீட்டில் இருக்க எல்லாருமே காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க கருப்பு சேதுவை அழைச்சிக்கிட்டு நேரா வீட்டுக்கு போக அதே நேரம் குழந்தை கிடைச்ச விஷயம் அங்க தமிழ்ச்செல்விக்கு தெரிய வர தமிழ்ச்செல்வியோ அம்மாச்சியையும் தன்னோட அம்மாவையும் அழைச்சிக்கிட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. தமிழ் வா, தமிழ் உன்னோட குழந்தை கிடைச்சிருச்சு. சேது மாமா எப்படியோ ஹாஸ்பிட்டல்ல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கண்டுபிடிச்சு குழந்தையையும் கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டாரு. வா தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு மலர் இங்க தமிழ்ச்செல்வியை பார்த்து உள்ள கூப்பிட, அக்கா போதும்க்கா, என் குழந்தை இந்த வீட்டுக்கு வந்து பட்ட கஷ்டம்லாம் போதும். தயவு செஞ்சு என் குழந்தைய கொண்டு வாங்க. நான் இப்படியே வாங்கிக்கிட்டு இந்த இடத்த விட்டு நான் போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கேட்க இங்க சேது இருந்துக்கிட்டு, என்னது அது உன் குழந்தையா? அந்த குழந்தை என்னுடைய குழந்தை. என் குழந்தை மேல எந்த உரிமையும் எடுத்துக்கிட்டு என் வீட்டு வாசலுக்கு வந்து நின்னாங்கன்னா நான் அசிங்கப்படுத்தி தான் அனுப்புவேன். முதல்ல எல்லாரும் இங்க இருந்து வெளியே போங்க. என் குழந்தைய நான் யாருக்கும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது பேசிக்கிட்டு இருக்க ஐஸ்வர்யா இருந்துக்கிட்டு, மாமா அதான் அந்த தமிழ்ச்செல்வியை வந்து குழந்தைய கேட்கும்போது நீங்க தூக்கி கொடுத்துருங்க மாமா. எதுக்காக இந்த குழந்தை? நமக்குன்னு ஒரு வாழ்க்கை வந்துடுச்சு. நான் உங்களுக்கு குழந்தை பெத்து கொடுக்குறேன் மாமா. எத்தனை குழந்தை வேணுமோ நான் உங்களுக்கு பெத்து கொடுக்குறேன். இந்த குழந்தை வேண்டாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பேச வந்த கோபத்துக்கு சேதுவோ ஐஸ்வர்யாவை ஓங்கி ஒரு அறை கொடுக்குறாரு. பேசாம வாயை முடிக்கிட்டு அமைதியா நின்று வேடிக்கை மட்டும் பாரு. இந்த குழந்தை தான் என்னோட ரத்தம். என் குழந்தைய யாருக்காகவும் எப்பயும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். இப்ப சொல்றேன், இந்த குழந்தை உன்கிட்ட வரணும்னா நீ எங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கோர்ட்டுலன்னு நீ எங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் என் குழந்தைய என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது.
முதல்ல இந்த இடத்த விட்டு வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது பேச, உடனே இங்க தமிழ்ச்செல்வி இருந்துகிட்டு, ஓ, கோர்ட்டு கேஸ்ன்னு எங்க போனாலும் குழந்தைய கேஸ் போட்டு நீயே வாங்கி வச்சுப்பன்னு என்னையே சவால் விட்டு பேசுறியா? எப்படி என்கிட்ட இருந்து என் குழந்தைய பிரிச்சு நீ வச்சுக்கிட்டு இருக்கன்னு நானும் பார்க்கறேன்.